பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு தியாகராய நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் காய்கறிகள் புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் சென்னை மட்டுமன்றி அதனை சுற்றியுள்ள பிற மாவட்டங்களிலிருந்தும் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க பொதுமக்களும் வியாபாரிகளும் ஆர்வமுடன் வருகை தந்தனர். கடந்த ஆண்டு 700 ரூபாய் வரை விற்கப்பட்ட ஒரு கட்டு கரும்பு நடப்பாண்டு 300 முதல் 500 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அது மட்டுமன்றி மஞ்சள் கொம்பு, இஞ்சி கொம்பு உள்ளிட்ட பொருட்கள் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வருஷம் வியாபாரம் எதிர்பார்த்தோட சுமார் தான் இருக்குது. எல்லாம் ஒரு பண்டல் வந்து ஒரு கட்டு 3500 போயிட்டுருக்கு. சில்லறையில் 70 ரூபா விற்கிறோம் சார். மஞ்சள் கொத்து 80 ரூபா விற்கிறோம் சார். 80 ரூபா 100 ரூபா விற்கிறோம் சார். போன வருஷத்தோடு இந்த வருஷம் டிமாண்டாக தான் போயிருக்குது. வருமானம் 550லேருந்து 600 ரூபா வரலாம் போச்சு. இப்போ வேலை முடிஞ்சு 450, 300, 250 ரூபாய்க்கும் கரும்பு வேலை போயிருக்குது. போதுமான வருமானம் இல்லைனா ஓரளவுக்கு போயின்னு இருக்குது ஐயா. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. தியாகராய நகரின் முக்கிய வீதிகளில் உள்ள கடைகளில் மக்கள் ஆர்வமுடன் சென்று தங்களுக்கு பிடித்த விதவிதமான புத்தாடைகளை வாங்கிச் சென்றனர். மக்களின் பாதுகாப்பு கருதி அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இங்கே பர்ச்சேஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரஷ்ஷாக வேற இருக்குது. பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நிறைய பேர் எல்லாரும் வாங்க வந்திருக்காங்க. புது புது ட்ரெஸ்லாம் வந்திருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. எங்கள் பேத்திங்களுக்காக பட்ஜெட் பண்ண வந்தேன். காலையில் 1 மணிக்கு வந்தோம். அதெல்லாம் ரொம்ப ரஷ் ஆகுது. போகிறது வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் எடுத்து தானே ஆகணும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? காஞ்சிபுரத்தில் துணிக்கடைகள் மிகுந்த காந்தி சாலையில் புத்தாடை வாங்க குடும்பத்தினருடன் பொதுமக்கள் குவிந்தனர். இதனால் காந்தி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொங்கலை கொண்டாட தேவையான பொருட்களை வாங்க கடைகளுக்கு பொதுமக்கள் படையெடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.